ராஜேஷ்குமார் நாவல் அத்தியாயம் 9 நிலவை களவு செய் தொடர்கிறது. நிஷாவா, என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கு வந்துட்ட? வேலைக்கு வரலை சார், பின்ன இவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார், கூட்டிக் கொண்டு வந்தேன். யார் இவர்? இவர் மிஸ்டர் மங்களேஷ், இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். இருவரும் கை குலுக்கினார்கள். உள்ளே வாருங்கள். நுழைந்தார்கள். ஹாம்லர் கதவை சாத்தும் பொழுது நிஷா கேட்டாள், வெளியே வாசல் போர்ட்டிகோவில் கார் ஒன்று நிற்கிறதே, அது யாருடைய கார்? என்னுடைய நண்பன் ஜான் கிரிக் கார் அது. இப்பொழுது லேபில் இருக்கிறாரா? ஆமாம். நிஷா, மிஸ்டர் மங்களேஷோடு நீ பேசிக்கொண்டு 2 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் சொன்ன ஹாம்லர் மாடிப்படிகள் ஏறி மேலே போனார். நாற்காலியில் உட்கார்ந்திருந்த மெட்டலர்ஜி சம்பந்தப்பட்ட புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த ஜான் கிரிக் நிமிர்ந்தார். யார் வந்திருக்கிறார்கள்? ஹாம்லர், நிஷாவும் அவர்களுக்கு வேண்டிய ஒருத்தனும். ஜான் கிரிக் ஆச்சரியப்பட்டார். எதற்காக வந்திருக்கிறார்கள்? தெரியவில்லை. அவளோடு வந்திருக்கிறவன் யார்? தெரியவில்லை. இனிமேல் போய்த்தான் விசாரிக்க வேண்டும். நீங்களும் என்னோடு வாருங்கள். ஜான் கிரிக், நிஷாவோடு பேசி பாருங்கள். அப்பொழுதுதான் அவளை பற்றின ஒரு கணிப்புக்கு வர முடியும். வாருங்கள், போகலாம். திரும்பி நடக்க முயன்றவர்கள் திகைத்தார்கள். கண்ணாடி கதவை திறந்து கொண்டு ரிவால்வரோடு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள் நிஷாவும் மங்களேஷும். ஹாம்லரும் ஜான் கிரிக்கும் அச்சத்தில் உறைந்து போனார்கள். மங்களேஷ் கையில் இருந்த ரிவால்வரை அசைத்தபடி சொன்னான், போத் ஆஃப் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். உடனே கீழ்ப்படிந்து கைகளை உயர்த்தினார்கள். ஹாம்லரின் குரல் பிசிறியது. நிஷா, என்ன இதெல்லாம்? எதுவும் பேசக்கூடாது. அப்படி சுவரோரமாக இருக்கும் நாற்காலியில் போய் உட்காருங்கள். ஆனால் தூக்கிய கைகளை தாழ்த்தக்கூடாது. போய் உட்கார்ந்தார்கள். நிஷா தொடர்ந்தாள், இப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டும். எந்த காரணத்துக்காகவும் அசையக்கூடாது. ஹாம்லர் கத்தினார். நிஷா, உனக்கு என்ன வேண்டும்? சிரித்தாள். நிலா, நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் நிலாவின் பாறை துணுக்கு வேண்டும். சொன்னவள் திரும்பினாள். மங்களேஷ், இந்த 2 கிழடையும் நாம் கொண்டு வந்திருக்கிற கயத்தால் கட்டி போடுங்கள். நிமிஷ நேரத்தில் பரபரவென்று கட்டி போட்டான். ப்ளஸ் ட்ரையும் வாயில் ஒட்டினான். பிளாஸ்டரையும் வாயில் ஒட்டினான். வாங்க, உள்ளே போகலாம். மங்களேஷை கூட்டிக் கொண்டு பக்கத்து அறைக்குள் நுழைந்தாள். சுவர் அலமாரிகளை கண்ணாடிகள் அடைக்காத்து கொண்டிருக்க உள்ளே ராட்சச ஜார்களில் ரசாயன சங்கதிகள். நிலா, எங்கே நிஷா? மங்களேஷ் ஆர்வமாய் பார்வையை துரத்தினான். இந்த பக்கமாக வாங்க. கூட்டிக் கொண்டு போய் அந்த கண்ணாடி ஜாடிக்கு பக்கத்தில் நின்றாள். இதான். மங்களேஷ் பிரமிப்பாய் பார்த்தான். சாதாரண பாறை கட்டி மாதிரி தான் இருக்கு. இதுவா பாறை கட்டி? ஒரு தங்க சுரங்கத்தையே உண்டாக்க போகிற மந்திர கோல். எடுத்துக்கலாமா? எடுத்து அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே பத்திரமா போடுங்க. மங்களேஷ் ஜாடியின் மூடியை திறந்து நிலாவின் அந்த பாறை கட்டியை எடுத்தான். ஒழுங்கில்லாத வடிவம், ஈயக்குண்டு மாதிரி கனம். பரவசமாய் விரல்களால் தடவினான். நம்பவே முடியவில்லை நிஷா. எதை? இந்த நிலா இவ்வளவு சீக்கிரம் நம் கைக்கு வரும்னு. வீட்டுக்கு போய் சாவுகாசமாக ஆச்சரியப்படலாம். அந்த 2 கிழடையும் தீர்த்து கட்டிட்டு உடனே புறப்பட்டாகணும். அறையை விட்டு வெளியே வந்தார்கள். வாயில்களில் ஒட்டப்பட்ட பிளாஸ்திரிகளோடு கண்களில் மிரட்சியோடு ஹாம்லரும் ஜான் கிரிக்கும் நாற்காலிகளில் நெளிந்து கொண்டிருந்தார்கள். நிஷா அவர்களுக்கு பக்கத்தில் போனாள். சாரி மிஸ்டர் ஹாம்லர், உங்கள் அனுமதி இல்லாமல் அந்த நிலா துணுக்கை எடுத்துக்கொண்டு விட்டேன். நீங்கள் பண்ணிய ஆராய்ச்சி போதும். நிரந்தரமாய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மட்டும் ஓய்வு கொடுக்கலாம் என்று நினைத்து வந்த இடத்தில் உங்களுடைய நண்பரும் இருந்தது பெரிய துரதிர்ஷ்டம். உங்களுக்கு துணையாக அவரும் வருவார். சொன்னவள் பக்கத்து அலமாரிக்கு போய் ஒரு கைப்பையில் பஞ்சு ரோலை பீத்து கொக்கைன் விஷம் இருந்த பாட்டிலுக்குள் நுழைத்து நனைத்து கொண்டாள். மங்களேஷ், ஹாம்லரை கொஞ்சம் திமிராமல் பிடிச்சுக்கோங்க. அவன் பிடித்து கொள்ள கொக்கைன் விஷம் தேய்க்கப்பட்ட பஞ்சை ஹாம்லரின் நாசி துவாரங்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் சுவாசிக்கச் செய்தாள். 20 வினாடிகள். ஹாம்லரின் தலை ஒரு பக்கமாய் சாய்ந்தது. இனி நம் புது நண்பர் மங்களேஷ். ஜான் கிரிக் தலையை 2 கைகளாலும் கெட்டியாய் பிடித்து கொள்ள கொக்கைன் பஞ்சு அவருடைய நாசி துவாரங்களுக்கு முன்பாய் வந்து நின்றது. 15 வினாடிகள். திமிர விட்டு தலையை இடது பக்கமாய் சாய்த்தார். நிஷா கையை சொடுக்கினாள். இனி அடுத்த கட்டம். மங்களேஷ், 2 பேரோட கயற்ற கட்டுகளையும் அவிழ்த்து தரையில் படுக்க வைங்க. கயரும் பிளாஸ்டரும் இந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடாது. மங்களேஷ் செயல்பட்டான். 2 நிமிஷத்தில் ஹாம்லரும் ஜான் கிரிக்கும் அந்த அறைக்குள் மூளைக்கு ஒருவராய் கடத்தப்பட்டார்கள். நிஷா நிரம்பிய ஒரு பெரிய பாட்டிலை கொண்டு வந்து ஸ்பிரிட்டால் ஹாம்லரையும் ஜான் கிரிக்கையும் குளிப்பாட்டிவிட்டு பாட்டிலை உடைத்தாள். பின் அலமாரியில் இருந்த கண் பவுடர் டப்பாக்களை தரையிலே பரப்பவிட்டு
மங்களேஷை ஏறிட்டாள். நிலாவை பத்திரமாக எடுத்துக்கிட்டீங்களா? இதோ. கையில் இருந்த பாலித்தீன் பாக்ஸை கட்டினான். சரி, நீங்கள் வெளியே போய் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. நான் நெருப்பை பற்ற வச்சுட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதை நிஷா, சொன்ன மங்களேஷ் வெளியேறினான். அவன் போனதும் நிஷா தன் இடுப்பின் மறைவில் வைத்திருந்த ஃபயர் ஃப்ளேம் ரிவால்வரை எடுத்து கொண்டாள். 20 அடி தூரம் ஜாக்கிரதாய் தள்ளி நின்று கொண்டு ஸ்பிரிட் சிந்தி கிடந்த இடத்தை குறிபார்த்து ட்ரிக்கை சுண்டினாள். ரிவால்வரிலிருந்து பீரிட்டு பறந்த நெருப்பு கங்கு ஸ்பிரிட்டின் மேல் போய் விழ அறை முழுக்க உற்சாக தீயின் நாக்குகள். வெளியே ஓடி வந்தாள் நிஷா. காரை ஸ்டார்ட் செய்து வைத்துக்கொண்டு காத்திருந்த மங்களேஷ் கதவை திறந்துவிட உள்ளே பாய்ந்தால் கார் விரைந்தது. மதியம் 1 மணி அளவில் மங்களேஷை ஹோட்டலில் விட்டுவிட்டு மறுபடியும் ஹாம்லரின் பங்களாவுக்கு அப்பாவித்தனமாய் போனாள் நிஷா. பங்களா முற்றிலுமாய் எரிந்து கருகிய சுவர்களோடு நின்றிருக்க 2 தீயணைப்பு வேன்களும் ஒரு போலீஸ் பெட்ரோல் காரும் தெரிந்தது.